இவ்வளோ நேரமா எந்திரிச்சு கிளம்பிட்டோமா? பாரப்பா! ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்க எங்க அண்ணா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரு வேலை இருக்கு. அதனால தான் போறோம். சரி குமராபாளையம் வரைக்கும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போற வழியில அப்படியே தலைவருக்கு மாஸ்க்லாம் வாங்கி போட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, கோல்டு அதிகமா இருக்கிறதுனால வாங்கி போட்டாச்சு. போடும்போதே தலைவர் என்ன சொன்னாரு, லவ் பண்ணும்போது அவுட்டிங் போகும்போதெல்லாம் நீ எடுத்து போட்டுக்குவ. நான் வந்து போடாதேன்னு சொல்லுவேன். இப்போ பாரு மேரேஜ்க்கு அப்புறம் நான் போட்டுட்டு சுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் எங்கேயுமே வண்டி நிறுத்தல. ஸ்ட்ரைட்டா குமராபாளையம் தான். வீட்டுக்கு போன உடனே நம்மள ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆள் வந்து வெல்கம் பண்ணாங்க. அந்த ரோசி தான் செம்ம கியூட்டா வந்து வெல்கம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே சண்டே மார்க்கெட் போடுவாங்களாம்மா, பனியன் மார்க்கெட் மாதிரி சின்னதாக அப்படியே கடைங்க போட்டிருப்பாங்க போல். கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். போய் பார்க்கலான்னு சொன்னாங்க. அதனால் போய் பார்த்துட்டு ஒரு 2-3 ட்ரெஸ் அவருக்கு ஒர்க் போட்டு போகிறதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே பப்பி ரொம்ப அட்டாச் ஆயிடுச்சு அவர் கூட. அவர் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்துச்சு. அவரும் அதுக்கு தடவி தடவி கொடுத்துட்டு இருந்தார். அண்ணா வந்து சரி வேணுன்னா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அது வேற அவங்க கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்குது. அவங்க எங்கேயாச்சும் வண்டி சாவி எடுத்தாலே உடனே எந்திரிச்சிக்குது, கூட்டிகிட்டு போக சொல்லி வாழை ஆட்டுது, கத்துது. அப்படி இருக்கிறத நம்ம பிடிச்சிட்டு வர முடியுமா? அப்புறம் நாங்கள் பிடிச்சிட்டு வர்றோம்னு சொல்லி சொன்ன உடனே அது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சேட் ஆகி கம்முன்னு படுத்துருச்சு. எந்திரிக்கவே இல்லை. அது பாட்டு கம்முன்னு படுத்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த குட்டி பூனை ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த பூனைக்குட்டி போய் அதை விளையாடுறதுக்கு எழுப்பிட்டே இருந்துச்சு. நல்லா க்யூட்டாக 2 ஃபைட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. நாங்கள் எவ்வளோ நேரம் அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். எங்களுக்கு மோஸ்ட்லி என்டர்டைன்மெண்ட்டே அன்றைக்கி அந்த பெட்ஸ் மட்டும்தான். அப்புறம் அண்ணா டீ வச்சுட்டு இருந்தா எங்களுக்காக. டீ வச்சுட்டு வந்தோடனே அவங்களுக்கும் சேர்த்து தான் வைக்கிறாங்கன்னு நினச்சிட்டு எந்திரிச்சு நின்றுட்டாங்க 2 பேரும். அந்த டீ டம்ளரையே பார்த்துட்டே இருந்தாங்க. அண்ணாவண்ணியும் உங்களுக்கெல்லாம் இல்லைடா போங்க அப்படின்னு சொன்னோடனே சண்டை ஏறிட்டு நிற்கிது. அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு நாங்களும் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு உட்காந்துருந்தோம். அப்புறம் அண்ணா வந்து தட்டுவடை செட்டு, இந்த பானிபூரி இதெல்லாம் கடை வச்சுருக்காங்களா. குமரபாளையத்தில் கொஞ்சம் ஃபேமஸான கடை தான். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அதை ரிவீல் பண்ணுறேன். அப்புறம் அந்த கடைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. சரி நம்மளும் அப்படியே கிளம்பலாம், ஈவினிங் ஆனால் மழை வந்துடும் சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அப்புறம் போகிற வழியில் நான் வந்து வரும்போதே பேக்கரியில் ஒரு இடத்துல தட்டு வரிக்கி பார்த்து வச்சுட்டு வந்தேன். சரௌண்டிங்கில் இந்த தட்டு வரிக்கி இல்லாத கடையே இல்லை. ஒரு சின்ன டீ கடைனா கூட கண்டிப்பாக தட்டு வரிக்கி இருக்கும். பள்ளிபாளையம் குமரபாளையம்னாலே இந்த வரிக்கி கண்டிப்பாக ஃபேமஸ் தான். அதனால் சரி வாங்கிட்டு போகலான்னு சொல்லி கேட்டேன். அண்ணா வாங்கி கொடுத்தான். இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன்.